நம்முடைய ஆண்டவருடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் நம்மை சந்தோஷப்படுத்துவது ஆண்டவருடைய ஒரு விசேஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டோடைய விசேஷங்களிலே ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் அவருடைய ஜனங்களை அவர் மகிழ பண்ணுகிறார், கலிகூற பண்ணுகிறார், சந்தோஷப்படுத்துகிறார். அதோட ஒரு விசேஷம். நாம் போன வாரம் கவனித்தோம், சூசா நகரம் கலங்கிற்று. ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள்ளே எப்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார் என்றால் சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது, அவங்களை கலிகூற பண்ணினார். அப்போது நான் சொன்னேன், நம்மை சந்தோஷப்படுத்துவது என்ற விசேஷம். அது மட்டுமல்ல, தேவன் நம்மை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். ஒரு நல்ல பெற்றோர் பிள்ளை அழுவதை ஒருபோது விரும்புவதே கிடையாது. பிள்ளையினுடைய முகத்தில் சிரிப்பு வரும்போது, அதனுடைய சந்தோஷம் வரும்போது அதை பார்த்து பெற்றோர் ரசிக்கிறாங்க. பிள்ளை சந்தோஷப்படும் போது பெற்றோட உள்ள அவ்வளோ மகிழ்கிறது. அதே போல தான் ஆண்டவர் நம்மை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். நீங்கள் துக்கமுகமாக இருப்பதும் நீங்கள் சோக முகத்தோடு இருப்பதும் தேவனுக்கு விருப்பமே கிடையாது. தேவனுடைய விருப்பம் நம்மை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். ஆமென். நீங்கள் இன்றைக்கி இந்த பரிசுத்தாரால் எப்பேற்பட்ட நிலைமையோடு வந்திருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களை சந்தோஷப்படுத்தி கர்த்தர் அழகு பார்க்கிறார். என்ன செய்தால் என் பிள்ளை சந்தோஷப்படும் என்று அவருக்கு நன்றாக என்ன செய்யும் தெரியும். அவர் சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆமேன் அன்னாள் இப்படி சொல்கிறாங்க. 1 சாமுவேல் 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறுகிறது. 1ஆம் அதிகாரத்திலே அன்னாள் ஏலியை பார்த்து சொல்கிறாங்க, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனக்லேசம், என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். அவருடைய உள்ளத்தில் அவ்வளோ துக்கம், அவ்வளோ கவலை, அவ்வளோ பாரம். ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே அவள் தன்னை குறித்து அன்னாள் சொல்கிறாங்க, இப்பொழுது என் இருதயம் கர்த்தருக்குள் என்ன செய்துகிறது. அப்போது துக்கத்தோடு இருந்த அந்த பெண்மணியை கர்த்தர் கலிகூற பண்ணினார். அதனால் நான் பிரசங்கத்துக்குள்ளே போகும்போது ஆவியாண்ட நடத்தலோடு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுவது நிச்சயம். அவர் சொன்னார், என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன். நீங்கள் வந்திருக்கிறது கர்த்தருடைய வீடு. ஆமேன். கர்த்தருடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய தோட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமேன். வந்த உங்களை கர்த்தர் வெறுமை அனுப்ப மாட்டார். நான் சிலரை பார்த்து இன்னும் தைரியமாக சொல்லுகிறேன், நீ துக்கப்பட்ட உன்னை கர்த்தர் கலிகூற பண்ணுவாராக, கர்த்தர் மகிழ பண்ணுவாராக. உங்கள் துக்கம் ஆனந்த களிப்பாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் நிரந்தரம் அல்ல, சந்தோஷமே நிரந்தரம். நீங்கள் துக்கமுகமாய் கவலையோடு பாரத்தோடு இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அழகு பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் நமக்கு இருக்கிறாரு. என் ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன், உங்களை கர்த்தர் கலிகூற பண்ணுவார். தைரியமாக சொல்லுகிறேன், குடும்பமாய் கர்த்தர் கலிகூற பண்ணுவார். உங்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் கலிகூற பண்ணுவார். நம்மை சபையாய் கர்த்தர் கலிகூற பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? சமாரியா பட்டணத்தையே கர்த்தர் கலிகூற பண்ணினார். அப்போஸ்தலர் சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
பட்டணத்தையே கர்த்தர் கலிகூற பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்முடைய ஆண்டவர் துக்கப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் கலிகூற பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். திரும்பவும் சொல்லுகிறேன், சில குடும்பங்களை கர்த்தர் கலிகூற பண்ண போவது நிச்சயம். நீங்க விசுவாசித்தால் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் கலிகூற பண்ணுவார். இதை ஆன்லைனில் பார்க்கிறவர்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுவது நிச்சயம். ஆமை, எந்த அளவுக்கு நீங்கள் கலங்கினீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் கலிகூற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்து நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுகிறார். சேர்ல இருக்கிற தகப்பன்மார்களும் சொல்லுங்க. ஆமேன். நல்லா உறக்கம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்லா உறங்குங்க. சர்ச்சில் வந்து உறங்கியது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமாம், உறக்க வரலன்னா கொஞ்சம் செய்தியை கேளுங்க, நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. ஹல்லேலூயா. ஆமேன். சேர்ல ஒரு முறை கூட சொல்லுங்க, பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. சேர்ல இருக்கிறவங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுங்க, கையை கொடுத்து, கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுவார். ஆமேன். நான் உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து தேவ மனுஷனாய் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுவாராக. அன்னாங்களை கலிகூற பண்ணின கர்த்தர் உங்களை கலிகூற பண்ணுவார். ஜப வீட்டிலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற கர்த்தர் இந்த ஆலயத்திலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் கலிகூற பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. உங்க வேலையிலே கர்த்தர் கலிகூற பண்ணுவா, உங்க பிசினஸ்ல கர்த்தர் கலிகூற பண்ணுவா, உங்கள் படிப்பு விஷயத்திலே கர்த்தர் கலிகூற பண்ணுவா, உங்கள் பொருளாதாரத்திலே கர்த்தர் கலிகூற பண்ணுவா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் கலிகூற பண்ணுவா, உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்திலே கர்த்தர் நிச்சயமாய் கலிகூற பண்ணுவார். ஆமென். எங்கள் ஆண்டவர், நாங்கள் துக்கமாக இருப்பது எங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா எங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கும். நாங்கள் சிரிக்கிறத பார்த்து, சந்தோஷப்படுகிறத பார்த்து, கலிகூறுகிறத பார்த்து எங்கள் ஆண்டவர் ரசிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் அழகு பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தேன், அரியணையிலேற்றி அழகு பார்த்தீர். சொல்லுங்க, இந்த வலது கரத்தை உயர்த்தி, அரியணையிலேற்றி அழகு பார்த்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. ஓகே தேங்க்யூ. ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை கலிகூற பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமாம், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லவே இல்லை. ஆமாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையோட ஒரு வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்று சொல்லி வரும்போது எப்படின்னா, நாம் கலிகூறுவது மட்டுமல்ல, நம் நிமித்தம் கர்த்தர் கலிகூற வேண்டும். அப்படிதானே? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தர் நம்ம கலிகூற பண்ணுவார், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி என்பது என் நிமித்தம் கர்த்தர் கலிகூற வேண்டும். இந்த வசனத்தில் செப்பனியால் அப்படிதான் இருக்கிறது. உன் பேரில் கம்பீரமா என்ன செய்வார்? கலிகூறுவார். உன் பேரில் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. நீங்க வளரும்போது ஒரு பெற்றோர் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துறாங்க. ஆனால் பிள்ளை வளரும்போது பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறது. உண்மைதானா? பிடித்ததை வாங்கி கொடுக்குது, சந்தோஷப்படுத்துகிறாங்க, நல்ல
இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் சந்தோஷப்படுறாங்க. ஒரு காலத்தில் பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகள் சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் பிள்ளை வளரும்போது பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் என்ன செய்கிறாங்க? அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி. நீங்கள் வளரும்போது, நீங்கள் வளர்கிறீங்க அப்படின்னாலே அது எதை காட்டுதுன்னா, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். இது நம் சிந்தையில் இருக்கணும். ஆண்டவர் என்பது இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தர் என்பது ஒரு சக்தி அல்லது ஒரு வல்லமை, இந்த ஒரு ஏடிஎம் மிஷினை மாதிரி. சோத்திரம், நம்ம உள்ளே போய் சொருவணும், நமக்கு தேவையானதை அள்ளிட்டு வரணும். அப்படி அல்ல. அவர் ஆழ்தத்துவமானவர். அது மட்டுமல்ல, மனிதனுக்கு இருக்கிற அத்தனை உணர்வுகளும் அத்தனை உணர்ச்சிகளும் தேவனுக்கு இருக்கிறது. உணர்வுகள், ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஃபீலிங்ஸ் சம்பந்தப்பட்டது. ஆமீன். அதனால் நம்ம ஏதோ ஒரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரை ஏதோ ஒரு சக்தி, ஒரு வல்லமை, அவரிடத்தில் வல்லமை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை காட்டும் அதிகமாக உணர்வு தேவனுக்கு அதிகமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 1-2 காரியங்களை, வசனங்களை சொல்லுகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். மனிதனை சிருஷ்டித்ததற்காக, வேகமாய் வாசிப்பீங்களா? மனிதனை உண்டாக்குனதற்காக கர்த்தர், போதும், கர்த்தர் என்ன செய்கிறாரு? மனஸ்தாபம். அப்போது மனிதர்கள் கர்த்தரை என்ன செய்ய முடியும் அல்லது என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க? மனஸ்தாபப்படுத்துகிறார்கள். அவர் அந்த ஜனங்களை பார்த்தபோது, அவர்கள் பாவம் கொடிதான போது அவருக்கு உள்ளம் என்ன செய்யப்பட்டது? மனஸ்தாபப்பட்டது. அவருக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கு. அவர் மனஸ்தாபப்படுறார், ஃபீல் பண்ண தெரியாலும் அல்லவா இந்த மனுஷனை படைச்சிட்டேன், அவர் அதனால் அழிக்கணும்ன்ற தீர்மானம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமை ஏவாளை சிருஷ்டித்து எல்லாம் செய்து அவங்களுக்கு கொடுத்த ஒரே கட்டளை, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதுருங்க. அவர் போயிட்டு இங்கே வரும்போது இவங்க பழத்தையும் புசிச்சு எடுத்து ஒழிச்சிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல நான் இப்படி சொல்லுகிறேன், ஆதாமு ஆண்டவர் நம்பி அந்த தோட்டத்தில் கொண்டு வச்சு எல்லாம் கொடுத்தார். ஆனால் அவர்களோ கர்த்தரை ஏமாற்றி விட்டார்கள். என்ன செய்து விட்டாங்க சொல்லுங்க? அப்போது இது இன்றைக்கு நடக்கிறது. இதை நம்ம புரியணும். ஒரு கூட்டம் கர்த்தரை எதுக்குடா வினப்படும். சில பெற்றோர் சொல்லுவாங்கல்ல, தெரியாமல்லா இதை பற்றிட்டேன். சில பெற்றோர் ஒன்னே பற்றதுக்கு ஒரு அம்மியையோ ஒரு குழவியோ பற்றிருக்கலாம். இப்போ உள்ள பெற்றோர் சொல்கிறாங்கன்னு தெரியல, பழைய காலத்தில் சொல்லுவாங்க. ஸோ ஒன்றை பற்றதுக்கு ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி தெரியுது சிரிக்கிறத பார்த்தா. அவங்க சேட்டை போகும்போது ஆண்டவரும் மனஸ்தாபப்படுறாரு, தெரியாமல் அல்லவா இவங்களை சிருஷ்டித்தேன். இங்கே அவர்கள் ஏமாற்றுகிறாங்க. எதுக்குடா இவங்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வச்சேன், கொஞ்ச நாளுக்குள்ளே இப்படி பண்ணிட்டாங்களே. அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கும் சில மனிதர்கள் ஆவிக்குள் என்று சொல்லுகிறோம், இதை செய்து கொண்டு இருக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்க, சில பாவம் செய்யும்போது, சில தவறுகள் செய்யும்போது அவங்களுக்கு அது என்ன சொல்ல, ஆண்டவர் அப்படி சிம்பிளாக எடுப்பார். நோ நோ நோ. ஆமென், சோதரம். 3வது ஆண்டோட ஒரு சுபாவம் என்னன்னா, துக்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யாதிருங்கள். சத்தமாக சொல்லுங்க. அப்போது 3வது ஆண்டவருக்கு நமக்கு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் இந்த உணர்வு உண்டுன்னு. நோ, அவரும் துக்கப்படுகிறார். அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. உங்களுக்கு தெரியுமான்னு சில நேரம் நம்ம எவ்வளோ நல்லா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியான துக்கப்படும் போது நமக்கும் துக்கம் உண்டாகும். இன்னைக்கு அபிஷேகத்தை பெறுவது பெரிதுதான், ஆனால் நீ பெற்றுக்கொண்ட ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நீ பாதுகாப்பது அது மிக 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 முக்கியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் பரிசுத்த ஆவியின் அப்போ அவர் துக்கப்படுவார். கவனிங்க, என் நிமித்தம் அவர் மனஸ்தாபப்படும் போது, ஏமாற்றப்படும் போது, துக்கப்படும் போது அவர் எப்படி என்னை எப்படி பார்ப்பார்?
என்னை எப்படி பார்ப்பார்? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். 1 சாமுவேல் 16:1 இதுதான் நடக்குது. சாமுவேல் துக்கப்படுகிறார். எதுக்கு சவுல் ஆண்டவர் ராஜாவாக்கினார். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ ஏன் நான் புறக்கணித்தவன், நீ ஏன் துக்கப்பட்டிருப்பாய்? நீ எழும்பு, நான் இன்னொருத்தனை ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன். நான் சொல்கிற வேர்டுகள்லாம் என்னோடய பிரசங்கம் இது கிடையாது, ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆனாலும் நான் இதை சொல்லும்போது உங்கள் மைண்டில் இது வரட்டும். நான் ஒருபோதும் என் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தக்கூடாது. நீங்கள் எழுதும்போது பாயிண்ட்ஸ் எழுதும்போது இப்படி எழுதுங்க. வேணாம், நான் கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தக்கூடாது. 2வது, நான் கர்த்தரை ஏமாற்றக்கூடாது. 3வது, நான் கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. இப்படி தான் நம்ம எடுக்கணும். மற்றவங்க இன்றைக்கி ஒரு பெருங்கூட்டம் இதை செய்து கொண்டிருக்கிறது, துக்கப்படுத்துகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது, தீமை செய்கிறார்கள். கர்த்தருக்கு என்ன செய்கிறார்கள்? தீமை செய்கிறார்கள். சிலர்லாம் நம்பி சில பொறுப்புகளை, கிருபைகளை கொடுக்கிறாரு, வல்லமை கொடுக்கிறாரு, வரங்களை கொடுக்கிறாரு, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, தீமை செய்கிறார்கள். தீமை நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் தான் நமக்கு தீமை இல்லை, நம்மாலும் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? தீமை செய்ய முடியும். நீங்கள் எழுதும்போது, நான் ஒருபோதும் என் தேவனுக்கு தீமை செய்ய கூடாது. இதெல்லாம் உறவில் இருக்குது, அந்த சிந்தை இருக்கட்டும். நாம் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொன்ன, நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை டிஸ்பிளேல போடுவாங்க நினைக்கிறேன் ஸ்பீடாக. சங்கீதம் 18:21 தாவீது சொன்னான், என் தேவனுக்கு 2-3 பேர் தான் சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் என் தேவனுக்கு என்ன செய்ததில்லை? துரோகம் பண்ணினதில்லை. அப்போது கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க, துரோகம் பண்ண முடியும். எழுதிங்க, நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ண, அவன் சொல்றாரு தாவீது, நான் என் தேவனுக்கு என்ன செய்தது கிடையாது சொல்லுங்க, துரோகம் பண்ண. இன்னைக்கு ஒரு இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் ஒன்றுலையும் நம்ம இருக்கவே கூடாது. சவுல் செய்தது துரோகம். நான் சொல்கிறேன், சாலமோன் செய்தது கூட துரோகம்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில். சிம்சோன் செய்தது துரோகம். அவன் தெளிலால் பாவம் செய்தானா இருந்தாலும் அவனுக்கு யாருக்கும் கொடுக்காத பலனை கர்த்தர் கொடுத்தால் அவன் அந்த பலத்தை தனக்காக பயன்படுத்தி கொண்டு தெளிலாளுடைய மடியில் படுத்திருக்கிறே. இந்த பலனை கர்த்தர் எதற்காக உனக்கு கொடுத்தா? சோத்திரம். இந்த கிருபை எதற்கு உனக்கு கொடுத்தா? நீ பலசாலி என்று காண்பிப்பதற்காக அல்ல, பெலிஸ்தோட கையிலிருந்து என் ஜனத்தை விடுவிப்பதற்காக. நான் இந்த வார்த்தையை சொல்வதனால தப்பாக நினைக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சில ஊழியர்கள் இன்னைக்கு துரோகம் பண்ணுகிறார். கர்த்தர் கிருபை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், தாளந்துகளை கொடுப்பார். அதை அவர்கள் எனக்காக பயன்படுத்துவார்கள் என்று கர்த்தர் நினைத்தால் அதை தனக்காக பயன்படுத்துகிறார்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆமென் என்ன சொல்ல, டைரியில் மட்டும் நம்ம ஹார்ட்டில் இருக்கட்டும். என் தேவனுக்கு நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்கள் பகுதியிலையும் சத்தம் வரட்டுமே. சண்டே தான் வர்றீங்க, இவங்க மற்ற நாளும் ஃபயராக தான் இருப்பாங்க. நீங்களும் சத்தமாக சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணவே கூடாது. நம்ம இதெல்லாம் பண்ணால் எவ்வளோ வலிக்கு இல்லை, எவ்வளோ வலிக்கு ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் இதை ஃபீல் பண்ணுறார். இன்னொன்று, நாம் ஸ்தோத்திரம் இப்படி யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்குறான். காட்டி கொடுக்கும்போது பக்கத்தில் வர 30 வெள்ளி காசையும் பாக்கெட்டில் போட்டுட்டு இயேசுவை வந்து ஒரு முத்தம் கொடுக்குறான். அப்போது ஆண்டவர் யூதாஸை பார்த்து சொல்கிற, சிநேகிதனே நீ என்னை முத்தத்தினாலேயா என்ன செய்கிறாய்? இதை இயேசு உதட்டிலிருந்து சொன்னாலும் இயேசு உள்ளம் எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், நாம் அடுத்தது மனிதர்களால் தேவனை காயப்படுத்த முடியும். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? யூதாஸ் தேவனை காயப்படுத்தினான் என்று என்னால் கிருபையா
தைரியமாக சொல்ல முடியும். அவன் கிட்ட வர்றான். நான் கேட்குறேன், யூதாசே 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தல்ல, என்னைக்காவது நீ அவருக்கு முத்தம் கொடுத்தியா? உனக்கு நோக்கம் எல்லாம் பணம் 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 இருந்துச்சு. இப்போது 30 வெள்ளி காசு கையில் வாங்கிட்டு அவர்களுடைய பட்சத்தில் சேர்ந்துட்டு நீயும் கூட வந்துட்டு இயேசு என்ன செய்கிறா? வந்து என்ன கொடுக்குறா? முத்தம் கொடுக்குறா. அவரும் முகத்தை காட்டி கொடுக்குறார், முத்திக்கோ அப்படின்னு. வெளியே இயேசு பேசினாலும் அவரோட உள்ளம் கண்டிப்பாக என்ன செய்யப்படும்? காயப்படும். நீங்கள் நினைக்கிறீங்க பேதுரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சபித்தான், அப்புறம் என்ன செய்தான்? சத்தியம் பண்ணினான். அவர் எனக்கு தெரியவே தெரியாது, சாபம் போடுறான். இயேசு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இயேசுட உள்ளம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. காயப்படும், துக்கப்படும், துரோகம். இதெல்லாம் இன்றைக்கு நான் பேசுவது உலகத்தாரை அல்ல, ஆவிக்குரியவர்களை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் பெற்றவர்கள், வெண் வஸ்திரம் அணிகிறவர்கள், அநேகரிடத்தில் இந்த சுபாவங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு தெரியல. சிம்பிளாக ஒரு வார்த்தை, மன்னிங்க ஆண்டவரே. நான் சொல்கிறேன், உறவுக்குள் வந்தால் இது தெரியும். ஒருபோதும் நான் என் தெய்வத்தை காயப்படுத்தக்கூடாது. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகமம் 14:12, கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? எதுவரைக்கும் இந்த ஜனங்கள், போடுறீங்களா டிஸ்பிளேல வசனம், கோபம் உண்டாக்குவார்கள். அப்போது கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? சொல்லுங்க, பேசுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கோபப்படுத்தினார்கள். ஆண்டவருக்கு கோபம் எதுவரைக்கும் அப்படின்னு அர்த்தம் என்ன? இவர் நம்ம சொல்கிறவ சகிச்சு பார்க்குறாரு. கோபம் வந்தாலும் அடக்கி பார்க்குறாரு. ஆனாலும் இவனுங்க செய்கிறத பார்த்தா இன்னும் எவ்வளோ சகிச்சாலும் எவ்வளோ அடக்குனாலும் எது பெருகிட்டு போகுது? கோபம் பெருகிட்டு. ஆண்டவர் மோசேட்ட போட்டு அடக்கி, எது வரைக்கும் இவனுங்க என்ன கோபப்படுத்துவானுங்க? ஹலோ, நான் ஒருபோதும் என் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. நான் யார் தெரியுமா? அவரை சந்தோஷப்படுத்துகிறவன், அவரை கலிகூற பண்ணுகிறவன் தான் நான். நம்ம ஏதோ நம் சில காரியங்கள் செய்யும்போது அவர் துக்கப்படுகிறார், அவர் காயப்படுகிறார். அவருக்கு நாம் துரோகம் செய்கிறோம், அவர் கோபப்படுகிறார், அவர் ஏமாற்றப்படுகிறார், அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஒருபோதும் நான் இதை செய்யக்கூடாது. இப்படி சொல்லுகிறேன், நான் அவரை சந்தோஷப்படுத்தாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த 7 காரியங்கள் சொன்ன நினைக்கிறேன், அப்படி தானே? 7 தானா? ஆமாம். இந்த 7 காரியங்களும் என் வாழ்க்கையில் அவருக்கு வரவே, நான் செய்யவே கூடாது. யோசிக்கணும். சில தவறுகள், பாவங்கள் செய்யும்போது, நான் இப்போ இந்த பாவத்தை செய்கிறேன், ஆண்டவர் எப்படி பார்ப்பார் என்ன? நான் துணிகரமாக நான் இதை செய்கிறேன், இந்த கெட்ட வார்த்தையை நான் பேசுகிறேன், அல்லது நான் இந்த காரியத்தை செய்கிறேன், ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? என்னை எப்படி பார்ப்பார்? அதான் உறவுக்குள் வரும்போது இது செய்யக்கூடாது, அதனால் நான் செய்யலை, அப்படி இல்லை. உறவுக்குள் வரும்போது இதை செய்யக்கு வாய்ப்பு வந்தாலும் என்னால் செய்ய முடியாது. ஏன்னா நான் என் அப்பாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நான் இதை செய்யும்போது அவர் துக்கப்படுவார், என்னை தண்டிப்பார் என்பது 2வது. நான் அது செய்யும்போது அவர் வேதனைப்படுவார், அவர் மனஸ்தாபப்படுவார். அதனால் என் தகப்பனை, எனக்கு ஜீவனை கொடுத்தவரை, என்னை வாழ வைத்தவரை, எனக்காக மரித்தவரை நான் ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது, மனஸ்தாபப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இந்த சிந்தை நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருக்கட்டும். சண்டே சர்வீஸை கட் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து ரிமோட்டில் டிவியை பார்த்துட்டு இருந்தா ஆண்டவர் என்ன செய்வார்? சொல்லுங்க. தண்டிப்பார் என்பது 2வது சார். துக்கப்படுவார். எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான்,
எத்தனை பேர் சுகம் இல்லாமல் இருக்கு. என் பிள்ளைக்கு நான் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த போதும் அவள் வீட்டில் உட்காந்து மீன் கழுவிட்டு இருக்கிறா, பிரியாணி கிண்டிட்டு இருக்கிறா. இது பிரியாணி கிண்டுகிற நேரம் இல்லை, இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். ஆமென் சொல்லுங்க. இந்த சண்டே போட்டால் கர்த்தர் தண்டிப்பார், அது ரெண்டாவது சார். அவர் துக்கப்படுவார். இது அதனால தான் நான் இதை செய்யக்கூடாது என்பதில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது நான் செய்யக்கூடாது, ஆனால் நான் என்ன செய்கிறவனாக இருக்கணும்? என் கர்த்தர் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார், அவர் உன் நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார். நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவள், நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவன். சத்தம் ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய். அப்போ தேவன் எதிலே சந்தோஷப்படுகிறார்? ஒரு 4 காரியங்கள் தேவன் சந்தோஷப்படும் காரியங்கள். ஒரு 4 நிறைய உண்டு, பட் இந்த வாரங்களில் என் சிந்தையில் போட்ட ஒரு 4 காரியங்களை மட்டும் தேவன் எதிலே சந்தோஷப்படுகிறார்? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா, என் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் கர்த்தரை சந்தோஷமாக வச்சிருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய செய்கைகள் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா? யோசிச்சிருக்கிறோமா? நம்ம நோக்கில் என்னது? அவர் என்ன சந்தோஷப்படுத்தணும், அப்படிதானா? நான் கேட்குறேன், இந்த துரோகமும் காயப்படுத்திட்டு கோபப்படுத்திட்டு என்ன சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சோத்திரம். அப்போது நான் தேவனை சந்தோஷப்படுத்தணும். அப்போது எது நிமித்தம் தேவன் சந்தோஷப்படுகிறார், அல்லது தேவன் சந்தோஷப்படுகிற காரியங்கள் என்ன? நான் ரெவலேஷனில் அப்படி சம்பவத்திலே பேசுகிறேன். லூக்காடின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30 எல்லா வசனம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 39ஆம் வசனத்திலிருந்து 42வது வசனம் எல்லாம் நமக்கு வாசிக்கணும். சம்பவம் இருக்கிறது. இயேசு அன்பாக இருந்த ஒரு குடும்பம், மரியாள், மார்த்தாள், லாசரு. அங்கே வீட்டுக்கு போகிறாங்கன்றதுனால என்ன செய்கிறாள்? 39ஆம் வசனத்தை வாசிங்க. இருந்தாள், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருந்தாள்? வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மார்த்தாளோ இயேசுவுக்காக வேலை செய்தாள். வேலை செய்து அவளுக்கு என்ன உண்டாயிற்று? 40 சொல்லுகிறது, பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இவள் சகோதரி என்ன செய்கிறாள்? மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து என்ன செய்கிறாங்க? வசனத்தை கேட்குறாங்க, அல்லது பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. மார்த்தாள் என்ன செய்கிறாங்க? பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறாங்க, மீன் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேலை செஞ்சு யாருக்காக சமையல் பண்ணுறா? இயேசுக்காக தான். ஆனால் வேலை செய்வதனால் அவளுக்கு சந்தோஷம் வரவில்லை, மாறாக என்ன வந்தது? பேசுங்க, வருத்தம். அவள் வருத்தம் அடைந்து, நான் நினைக்கிறேன் பாத்திரம் கழுவும் போதே மரியாதை நினைப்பா, இங்கே நான் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன், இவ சாம்பல் தேய்ச்சி தந்தால் கூட நான் கழுவிட்டு நானும் போயிருப்பேன் அப்படின்னு நினச்சி முறுமுறுத்து இருக்கிறான். அவள் எழும்பி வர்ற மாதிரி இல்லை. மரியாதை குறை சொல்லி இப்போ இயேசுவே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நான் என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆனால் இயேசு மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறாய்? கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இயேசுவுக்காக வேலை செய்த மார்த்தாளை குறித்து சந்தோஷப்படவில்லை. இயேசு அவள் பாதத்தில் உட்கார்ந்திருந்த மரியாளை குறித்து சந்தோஷப்பட்டாள். ஒரு ஆள் தான் கை தட்டுறாங்க. ஆமென். அப்போ தேவன் சந்தோஷப்படுகிற முதல் காரியம், ஒருவன் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவனை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார்.
அப்புறம் எழுதலாம். கைத்தட்டி இந்த வேண்டுகளுக்கு ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். நம் நிமித்தம் கர்த்தர் களி கூறுகிறார். நம் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். சோத்திரம். ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையாக சொல்லணும். சண்டே சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது அப்படா ஒரு பெருமூச்சு விட்டுட்டான்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக போகிறீங்களா? அல்லது இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டுருக்கலாம், நீ எப்படா அடுத்த சண்டே வரும் நம்மெல்லாம் சேர்ந்து இன்னும் ஆண்டவரை அந்த ஏக்கத்தோடு திரும்பி போகிறீங்களா? அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பட்டாசு விட்டு கொண்டாடிட்டு நாங்கள் போகிறோம் பாஸ்டர்ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஹலோ, தேங்க்யூ. அடுத்த சண்டே எப்போ வரன்னு காக்கும். சபையாய் கூடி ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். முடிஞ்சு போகும்போது கூட்டம் முடிஞ்சு ஆண்டவர் வார்த்தைகளை தந்தார், ஆண்டவரை ஆராதித்தோம், ஆண்டவரை பார்த்து உட்கார்ந்தோம், ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன ஃபீலிங் இருக்கும். வீட்டுக்கு போகிறோமே, இனி அடுத்த சண்டை எப்போ வரும்? தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம், அவருடைய பாதத்திலே உட்காரலாம். ஆமென். வேலை இருக்கட்டும் சார், எழுதி வச்சுக்கோங்க. இயேசுவை விட்டு இயேசுக்காக வேலை செய்யும்போது அது சந்தோஷத்தை கொடுக்காது, வருத்தத்தை தான் கொடுக்கும். கவனிங்க, இயேசுக்க பாதத்தில் இருக்கிறத விட்டுட்டு இயேசுக்காக வேலை செய்தாலே வருத்தம் உண்டாகும்னா, இயேசுட பாதத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக வேலை செஞ்சா, இயேசுக்காக வேலை செஞ்ச போதே வருத்தம் உண்டாயிடுச்சுன்னா நமக்காக வேலை செஞ்சால் என்ன நடக்கும்? ஆமாம், தோல்வியும் ஏமாற்றமும் நஷ்டமும் தான் உண்டாகும். புரிஞ்சுற ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமென். அதனால தான் சிலருக்கு ஏன் சண்டே ஓடி வர்றீங்க, அது சண்டே சர்ச்சு போட்டா திங்கக்கிழமை ஃபுல்லாக தோல்வியாக தான் இருக்கும். அதனால ஒரு மணிக்கூறாவது வந்து தலையை காட்டிட்டு போயிடுறேன். இது சுயநலம், இது சுயநலம். அப்படி அல்ல. தேசுடைய பாதத்தில் உட்காருவது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நான் சபையாக சொன்னேன், தனியாக அதிகாலை எழுந்துட்டு, நம்ம சர்ச்சில் அடிக்கடி நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன், எழுந்தவுடன் நீங்கள் சமையல் கட்டுக்கு போனாலும் பால் வெட்ட போனாலும் என்ன சொல்ல வரேன்னு எழுந்து ஒரு அரை மணி நேரமாவது அவர் பாதத்தில் உட்கார்ந்துட்டு உங்கள் கடமைகளை செய்ய போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு ஆள் தான் கை வைத்து ஆமேன்னு சொல்லுது. ஆமேன். நான் சொல்ல எழுந்து ஒரு 3/4 மணி நேரமாக அந்நிய பாஷையில் ஜெபித்துட்டு நீங்கள் உங்கள் கடமைகளை செய்ய போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன். நீங்கள் சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, அவர் பாதத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கார்ந்தாலும், எவ்வளோ நேரம் உட்கார்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். சத்தமாக ஒரு ஆமென், இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். அப்போது தேவன் சந்தோஷப்படுவது அவர் பாதத்தில் உட்காரணும். சிலர்லாம் சண்டே மட்டும்தான் உட்கார்றது, அதுக்கு அடுத்து ப்ரேயர்ன்ற சிந்தை வர்றது அடுத்த சண்டே வரணும். நோ நோ, வீட்டில் ஜப சத்தம் கேட்கட்டும், ஆராதனை சத்தம் கேட்கட்டும். கணவன் மனைவி குடும்பமாக ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பாட்டு பாடி ஆராதித்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை புருஷன் வரலையா, என்ன அனுபவத்தில் வரலையா, மனைவி செய்யுங்க, பிள்ளை அம்மா செய்யுங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பாடுங்க, 2 பாட்டு பாடுங்க, வசனத்தை வாசிங்க, பிள்ளைகளையும் ஜெபிக்க வைங்க. உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் கர்த்தர் களி கூறுகிறார். ஆமாம். உங்களை கழிகூற நீங்கள் அவங்கள கழிகூற பண்ணிட்டா நீங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சால் நீங்கள் களி கூறுவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் களி கூறுகிறவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, பார்க்கலாம். உட்காருங்க. ஆண்டோட நமக்கு 1 month ஃபாஸ்டிங். நானும் மேக்ஸிமம் வர்றதெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். சோத்திரம். வேறு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஒர்ஷிப்பு எல்லாத்துக்கும் சாரி ஆமென், செப்டம்பரில் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இந்த வாரமும் ஃபோன் பண்ணாங்க, சாரி
எனக்கு ஆகஸ்ட்னா வர முடியாது, ஆமென், நான் ப்ரேயரில் இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு அங்கே போனால் நல்ல நேமு கிடைக்கும், நல்லா காணிக்க ஒருவேளை கிடைக்கலாம், வேண்டாம். அதை காட்டிலும் மேன்மை நாங்கள் சபையாய் அவருடைய பாதத்தில் உட்காருவது, உபவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருப்பது. கர்த்தர் என் நிமித்தம் சந்தோஷப்படுகிறார், கர்த்தர் என் நிமித்தம் களிகூறுகிறார். நீங்கள் சில நேரம் வேலையை விட்டுட்டு, ஏன் நான் சொன்னேன் வருஷ கடைசியில் லீவ் போடு, அந்த மாதத்தில் நீங்கள் லீவ் போட்டுட்டு சர்ச்சில் உட்காரும்போது ஒருவேளை அன்னைக்கு கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்கூல் லீவ் போடும்போது ஒருவேளை சில பாடம் கூடும், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கெல்லாம் நோ சொல்லிவிட்டு ஆண்டோடைய பாதத்தில் உபவாசத்தோடு இருக்கும்போது நான் சொல்லி அல்ல, உங்களுக்கே தெரியும், என் நிமித்தம் கர்த்தர் களி கூறுகிறார், என் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அதுக்கப்புறம் நான் செய்கிற வேலை சக்ஸஸாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தை தயவு செய்து சொல்கிறேன், மிஸ்யூஸ் பண்ணிடாதுங்க. ஆமென். அதிகாலையில் வர முடியும்னு அதிகாலையில் வாங்க, ஆமாம். பகலில் வர முடியும்னா பகலில் வாங்க, உபவாசம் இருக்க முடியும்னா ஆமாம் ஃபுல் டைம். சில நேரம் ஒரு 7 நாள் ஃபுல் டைம் இருக்க எனக்கு பலம் இருக்கும் பாஸ்டர், இருங்க, கர்த்தர் பலப்படுத்துவா. ஆமென். கர்த்தர் அவருடைய சமூகத்தை உட்காருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், சோத்திரம். நீங்கள் அவருடைய பாதத்தில் உட்காரும்போது, அவர் பாதத்தில் மார்த்தாள் வேலை செய்தாள், அவளை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படலை. ஒருத்தி பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறா, அவள் நிமித்தம் கர்த்தர் களி கூர்ந்தார், சந்தோஷப்பட்டார். நான் தேவனை துக்கப்படுத்துகிறவன், காயப்படுத்துகிறவன், மனஸ்தாபப்படுத்துகிறவன், கோபப்படுத்துகிறவன் அல்ல, நான் தேவனை சந்தோஷப்படுத்துகிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நல்ல கையை தட்டி, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. எஸ், உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. 2 கரங்களை உயர்த்தி, உம்மோடு இரும். வெரி குட், வெரி குட். உள்ளத்தின், வெரி குட். உம் சித்தம், உம் சித்தம் இதயத்தின் ஏக்கமை. தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம சர்ச்சில் இப்போ ரொம்ப இந்த ப்ரேயருக்கு அப்புறம் நான் ரொம்ப பார்க்குறது, நம்ம சபை நான் இடநாளெலாம் சொல்லி நல்லா முழங்கால் நின்று ஆராதிக்கும், கைத்தட்டி ஆராதிக்கும், ஆவியில் ஆராதிக்கும். ஆனால் என்னிடத்துல இருக்க ஒரு பெரிய ஏக்கம், நம்ம சபை அவரை நேசித்து ஆராதிக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போது அதை ஆண்டவர் நம்ம சபையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். அவரை நேசிச்சிட்டிங்கன்னா ஆமாம், இந்த உங்களை அவரை விட்டு ஒன்றும் பிரிக்கவே முடியாது. 1 கோடி ரூபா உங்கள் கையில் கொண்டு கொடுத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் வராது, உங்கள் சந்தோஷம் அவர் மேலே தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, ஓகே. 2வது தேவன் சந்தோஷப்படுகிற இன்னொரு காரியம், லூக்கா 10ஆம் அதிகாரம் சம்பவம். அதனால் எடுக்க வசனத்தை எடுங்க, நான் வாசிக்க சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம், ஆமென், சாரி, 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து ஆமென் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 17 ஆமென் 12லிருந்து ஒரு 10 குஷ்டரோகிகள் அவரிடத்தில் வந்து, ஆமென் ஸ்தோத்திரம், 10 பேர் எதிராக வந்தார்கள். அவர்கள் 13வது வசனம், ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சந்தோஷப்பட்டார்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்களை காண்பீங்கள், ஆசிரியர்கள் காண்பீங்கள் சொல்லுகிறார். அவர்கள் போகையில் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுத்தமானார்கள். அவர்கள் 15வது வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவன் என்ன செய்தான்? மகிமைப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு
சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேரும் எங்கே? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சம்பவம் தெரியும். இப்போ 10 குஷ்டரோகிகள் சேர்ந்து இருக்கிறாங்க. இயேசுட்ட வந்து கூப்பிடுறாங்க, இயேசுவே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். குஷ்டரோகம் அவர்களை விட்டு என்ன செய்து விட்டது? நீங்கி போனது. குஷ்டரோகம் அவங்களை விட்டு என்ன செய்துட்டு நீங்கி போயிட்டு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இப்போ 10 பேரில் 9 பேரை காணையில் இப்போ ஒருத்தன் மட்டும் திரும்பி வர்றான். முதல்ல குஷ்டரோகமாக இருக்கும்போது எத்தனை பேர் வந்தாங்க? 10 பேர் வந்தாங்க. சுகம் ஆன பிறகு எத்தனை பேர் தான் வந்தாங்க? ஒரு ஆள் தான். மற்ற 9 பேரும் போயிட்டணும். சுகம் கொடுத்தார், சோத்திரம் அல்லேலியான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமேன். அப்போ இயேசு கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கே? அது சோறு தின்ன போயிடுச்சணும், பிரியாணி சாப்பிட போயாச்சு. சோத்திரம். அப்போது ஆண்டவர் அந்த 9 பேர் நிமித்தம் அல்ல, திரும்பி வந்து நன்றி செலுத்தின அந்த ஒரு மனிதனிடத்தில் கர்த்தர் சந்தோஷமாக இருக்காராம். கண்டிப்பாக அவன் நிமித்தம் கர்த்தரோட உள்ள என்ன செஞ்சுருக்கோம்? சந்தோஷம். இவன் ஒருத்தன் சுகமாகி வந்தான். ஆனால் கேட்குற மற்ற 9 பேர் அங்கே அவர் துக்கமாக இருந்துச்சே, அவனுக்கு போயிட்டானுங்களே. ஆனால் இவன் வந்து, அப்பா, நான் குஷ்ரோகியாக இருந்தேன், பலவீனனாக இருந்தேன், எல்லாரும் என்ன குஷ்ரோகின்னு அழைத்தாங்க. நான் பக்கத்தில் போனாலே என்னை அருவருப்பாக பார்த்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தீங்களே, கோடி நன்றி. நான் நினைக்கிறேன் இவன் அந்த 9 பேரை கூப்பிட்றான், வாங்க ஆண்டவரத்தில் போய் நன்றி செலுத்துவோன்னு. அவனுங்க சொல்லியிருப்பானுங்க, நீ போடா, சுகம் கிடச்சாச்சுல, போதும், நம்ம இனி வாழ்வோம். அப்போ இவன் 9 பேரில் பலரை கூட்டு ஒருத்தரும் வரல. அப்போ வராத உடனே மற்ற 9 பேர் வராத உடனே, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு அந்த மனுஷன் செய்யலை. சரி, மற்ற 9 பேர் வராட்டாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இயேசுவை தேடி போய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த சுகம் பெற்ற அந்த ஒரு மனிதன் நிமித்தம் கர்த்தரோட உள்ளம் களி ஊர்ந்தது. ஆண்டவர் அற்பமாக எடுக்கலை. அப்போ கேட்குற மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்குறார். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வது முக்கியமல்ல, பெற்றுக்கொண்ட நன்மைக்கு அவரிடத்தில் நன்றி உள்ளவர்களாக நான் வாழ்வது தான் முக்கியம். இன்னைக்கு நான் சொன்னேன்ல, சிலர் எப்படி பார்க்குறாங்க, அநேக அற்புதத்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் இன்னும் அதை தாங்க இதை தாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? நீ பெற்றுக்கொண்ட அற்புதத்துக்கு நீ நன்றி உள்ளவனாக இருக்கிறாயா? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு நேரம் நமக்கு கொடுக்குறோம். சிலருக்கெல்லாம் எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சுருப்பார், வெக்கம் வந்துடும். கொஞ்ச நாள் தான் இந்த சாட்சி கொடுக்க நேரமும். இன்னும் க்ரௌட் அதிகமாகும் போது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகணும் என்பது ஆனால் வாய்ப்பு தருகிறோம். ஆனால் இது முக்கியமான, ஆனால் அந்த வெக்கத்தை உடைச்சி சோத்திரம், நான் இந்த சூழ்நிலையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு இன்னைக்கு இதை செஞ்சுருக்கிறாரு. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. அது நன்றி உழையிறது. ஆமேன். இங்கே சிலர் ஆண்டவரத்தில் சொல்கிறோம், வெளியே போய் சொல்லலாம், நான் ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருந்தேன், இந்த வியாதியில் இருந்தேன், இந்த கஷ்டத்தில் இருந்தேன், இந்த சூழ்நிலையில் இருந்தேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார். நீங்கள் இதை சொல்லும்போது உங்கள் நிமித்தம் கர்த்தர் களி கூறுகிறார், உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நன்றி உள்ள இருதயம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறது. உண்மைதானா? ஆமேன். சிலர் அதை அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் நான் சண்டே சர்வீஸுக்கு வரும்போது நீங்கள் வந்து ஜெபம் பண்ணாதுங்க, நன்றி செலுத்துங்கன்னு சொன்னது. தேவனை துதிங்க. ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்து ஜெபிங்க, உங்களுக்கு என்னென்ன சொல்லி ஜெபிக்கணுமோ ஜெபிங்க. சண்டே சர்வீஸில் 8:45 வந்து முழங்கால நின்று, ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தீரே, சுகம் தந்தீரே, ஆரோக்கியம் தந்தீரே. அடிக்கடி சொல்லணும், நான் ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருந்தேன். இதுக்கு நமக்கு வெட்கமே தேவையில்லை. ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அந்த நிலைமையில் இருந்தேன், என்னை கர்த்தனை வாழ வச்சிருக்கிறாரு. ஆமீன். ஸ்தோத்திரம்.
சில மற்ற இடத்துல சொல்லுங்க, சில நேரம் சில வெக்கம் தூக்கி தூர போடுங்க. நீங்கள் அவரிடத்தில் நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது அது நிமித்தம் கர்த்தர் களிகூறுகிறார், சந்தோஷப்படுகிறார். பார்த்தீங்களா? அந்த 9 பேர் போயிட்டானுங்க. ஆண்டவர் கேட்குறாரு, அவன் எங்கே போயாச்சு, நீ ஒரு ஆள் தேடி வந்தியப்பா. அவன் வந்து தேங்க்யூ டேடி, நன்றி, எனக்கு சுகம் தந்தீங்க நன்றின்னு சொல்லும்போது இயேசுன்னு உள்ள எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? அவரோட உள்ள எவ்வளோ களிகூர்ந்துருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் நான் சொல்கிற ஒரு வார்த்தை, நம்முடைய பழைய வாழ்க்கையை, நம் கடந்து வந்த பாதைகளை கண்டிப்பாக நம் அடிக்கடி திரும்பி பார்க்கத்தான் வேண்டும். நல்ல வஸ்திரம் உடுக்கும் போதும், நல்ல வாகனங்களில் பிரயாணம் பண்ணும் போதும், நல்ல உணவு சாப்பிடும் போதும், மற்றவர்கள் ஆமேன் நீங்கள் ஒரு லோ லெவலில் இருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி அதை நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. அப்படிலாம் வரும்போது நீங்கள் நினைக்கணும், அன்றைக்கி நான் அந்த லெவலில் இருந்தேன், இன்றைக்கி கர்த்தரனை இப்படி மாற்றி இருக்கிறாரு. புரிகிறாங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். இதை நினைத்து ஒரு நன்றி அப்படியெல்லாம் மகிழ்ந்தா இப்போ நம்ம அனுபவிக்கிற பிரச்சனையில் ஒரு பொருட்டாவே தெரியாது. நான் கேட்குறேன், இந்த சுகமான 9 பேருக்கும் திரும்ப ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு, அந்த குஷ்ரோகிகளை மற்ற 9 பேர் வியாதி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இயேசுவே எனக்கு சுகந்தாங்கன்னு கேட்டால் ஆண்டோட உள்ள எப்படி இருக்கும்? ஒரு அற்புதம் செய்ய அவருக்கு மனசு வருமா? ஒருவேளை செய்வார்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் அவருடைய ஹார்ட். ஆனால் இந்த 10 இந்த ஒருத்தன் திரும்பி வந்து நன்றி செலுத்தினா அவன் வந்து இன்னொரு இடத்துல ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் உள்ள கண்டிப்பாக செய்யும். அன்னைக்கு செஞ்சதுக்கே நன்றியோடு திரும்பி வந்தான், இதை செய்வோம், இன்னும் இவன் நன்றி உள்ளவனாக இருப்பான். அடிக்கடி நன்றி செலுத்தணுங்க. நன்றி செலுத்து. கர்த்தர் என்னை நடத்தினா, எனக்கு உதவி செய்தா, என்னை பாதுகாத்தா. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதோடு நான் இதை நிப்பாட்டாமல் இன்னொரு காரியமும் சொல்கிறேன். ஆமேன். சில மனிதர்கள் நமக்கு நன்மை செய்வாங்க, அவர்களுக்கும் நாம் எப்போதும் நன்றி உள்ளவர்களாகத்தான் இருக்கணும். புரிகிறதா? ஒரு ஆமே. நம்ம ரட்சிப்புகளை சில நடத்தியிருப்பாங்க, அவர்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம நன்றி உள்ளவர்களாக. இன்றைக்கி நான் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் அவர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். நன்றி. ஏதோ சில ஆபத்தில் ஒன்றும் சேட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லுவாங்க, சரி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் சிஸ்டர், அந்த வார்த்தை நம்மளை தைரியப்படுத்தும். ஆமே. ஆனால் அந்த அற்புதம் முடிஞ்ச பிறகு கண்டுக்கிறதே இல்லை. சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எந்தெந்த விதத்தில் எந்தெந்த மனிதர்கள் நன்மை செய்தார்களோ நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள், அது நிமித்தம் கர்த்தர் களி கூறுகிறார். இன்னைக்கு மனிதர்களிடத்தில் ரொம்ப இதை பார்க்க முடியலை. யார் ரொம்ப தீமை செய்கிறாங்கன்னா, யாருக்கு அதிக நன்மை செய்தோமோ அவங்க தான் அதிகமாக தீமை செய்கிறாங்க. அந்த ஆட்கள் உள்ள வலியை காட்டிக்க மாட்டாங்க, வலிக்கும், ஆனால் அது அந்த ஆளுக்கு பெரிய டேஞ்சர் ஆகும். ஊழியத்தில் சிலர்லாம் எந்த விசுவாசிகளும் யாருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அவங்க தான் என்னைக்காவது ஒரு நாள் துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவணும். அப்போது தெரியும். அப்போது இன்றைக்கி அந்த லெவல் மாறிட்டு ஏதோ கர்த்தர் உயர்த்திட்டாரு. அந்த கஷ்டத்தில் அந்த ஊழியர் இல்லைன்னா அந்த நபர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது, அப்போ அது இரக்கம் இல்லாத மனசு. நன்றி உள்ள இருதயம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறது, கர்த்தரை களிகூற பண்ணுகிறது. உங்கள் சொந்த பந்தங்கள், ஆமேன், சோத்திரம், யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன உதவி செய்தால் கூட நீங்கள் அதை மறந்து விடவே கூடாது. இங்கே நன்றி உள்ளவர்களாய் கண்டிப்பாக இருந்து தான் ஆக வேண்டும். புரிகிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். திரும்பவும் சொல்லுகிறேன், நன்றி உள்ள இருதயம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறது. ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெற்றோருக்கு பிள்ளைகள் அன்பு செலுத்தணும், கனம் செலுத்தணும் என்பதை தாண்டி பெற்றோரிடத்தில் பிள்ளைகள் நன்றி உள்ள இருதயம் காணப்படணும். எங்கள் அப்பா அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க, எங்களை பெரிய ஆள் ஆக்குனாங்க, இன்றைக்கி எங்களை நல்லா வச்சுருக்கிறாங்க. எப்போதும் அந்த நன்றி உள்ள இருதயம் இருந்தால்
கண்டிப்பாய் பிள்ளைகள் பெற்றோரை என்ன சொல்ல அநாதை இல்லத்துக்கு விட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் அப்பமா பார்க்கவே மாட்டாங்க. அவர்கள் மேலே தனி மரியாதை கனமும் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆமென். நிறைய பேசணும். பட்டு மூணாவது, அப்போது ஒன்று சொன்னேன், தேவனுடைய பாதத்தில் உட்காருவது தேவனை சந்தோஷப்படுத்துகிறது. 2, நன்றி உழைகிறது தேவனை என்ன செய்கிறது, சந்தோஷப்படுது. 3, மார்க்கு 12ஆம் அதிகாரம். இது ஒரு நான் வெளிப்பாடான சம்பவத்தினே சொல்கிறேன். மார்க்கு 12:41 முதல் 44 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. மார்க்கு 12:41 முதல் 44. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக என்ன செஞ்சிருக்கிறாரு, உட்கார்ந்துட்டார். சேரை போட்டால் எப்படி உட்கார்ந்தான்னு தெரியல, இயேசு உட்கார்ந்தாச்சு. ஜனங்கள் கொண்டு காணிக்க போடுறாங்க. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். 41. ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் 42. ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை என்ன செய்தார்கள், போட்டார். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, ஐஸ்வர்யவான்கள் போட்டாங்க, அது ஒன்று இயேசுக்கு ஒன்று உண்டாகலை போ அப்படின்னு. ஆனால் ஏழையான ஒரு விதவை வந்து 2 காசை போட்ட. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து, காணிக்கைப்பட்டிலே பணம் போட்ட மற்றெல்லாவற்றை பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிகிறவங்க ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் காசு போட்டாங்க, இயேசுவை சந்தோஷப்படுத்தலை. ஆனால் அந்த ஏழை விதவை எத்தனை காசு தான் போட்டாங்க, 2 காசு. ஆனால் அது ஆண்டவர் என்ன செய்துட்டு சந்தோஷப்படு. உடனே சீசர்களை அழைத்து சொல்கிறாரு, இந்த ஏழை விதவை ஆமென் மற்றெல்லாரை பார்க்கலும் இவள் அதிகமாய் போட்டாள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். லூக்கால் வரும் அவள் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்தாள் என்று வருகிறது. நான் இப்போ இப்படி சொல்லுகிறேன், இல்லாமையில் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறது. ஒத்துக்கொள்கிறீங்களா? சொல்லுங்களேன் இந்த வார்த்தை. இல்லாமையில் கர்த்தருக்கு கொடுக்கும்போது, சவுண்டு குறைஞ்சிட்டு பார்த்தியாளா, சோத்திரம் சொல்லுங்க. இல்லாமையில், வெரி குட். கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆமே. அந்த ஏழை மற்ற இன்னொரு பாஸ்டராக இருந்தால் என்ன நினைக்கிறோம், நம்ம லோக்கல் லாங்குவேஜ் கலை வந்துட்டால் 2 காசையும் கொண்டு அப்படி தான் பாஸ்டராக இருந்தால் நினைப்பார். ஆனால் இயேசு அப்படி இல்லை, பார்க்கவே இல்லை. ஐஸ்வர்யவான்கள் போட்டோன்னா பாஸ்டருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கு. ஆமேன், இன்னைக்கு ஒரு என்ன சொல் எப்படி, சரி அங்கே இருக்கட்டும். இது ஏழை விதவை ஆண்டவர் அவன் காசை எல்லாம் அங்கே பார்த்தது, அவருடைய ஹார்ட்டை பார்த்தாரு. ஆமாம், இனி இந்த காசை போட்டு இனி இந்த விதவைக்கு வேற காசே இல்லை. ஆமேன், அது பார்த்தாரு. 2வது, இந்த 2 காசு அந்த விதவைக்கு கையில் எப்படி வந்தது என்றும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இந்த 2 காசு இந்த விதவைக்கு கையில் இருந்தால் இதை வச்சு இவன் என்னெல்லாம் செய்வான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவள் அதெல்லாவற்றை போட்டுட்டு இந்த ஏழைக்கு இந்த காணிக்கைப்பட்டில் கொடுத்த போது இயேசுடைய உள்ளம் சந்தோஷப்பட்டது. சார், நிறைய இருக்கிறதுனால செய்வதல்ல சார் ஆசீர்வாதம். என் எல்லாய்மையிலிருந்து நான் கர்த்தருக்கு செய்யும்போது கண்டிப்பாக என் நிமித்தம் கர்த்தர் கலிகூறுகிறார், என் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இல்லாய்மையில் கொடுக்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்குறேன். சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஹல்லேலூயா. கடந்த வாரம் தர்மபுரிக்கு போயிட்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். நிறைய சுமார் 15க்கும் மேற்பட்ட சபைகளை சந்திப்பதற்கும் பல காரியங்களை செய்வதற்கும். ஆமென். எல்லா ஊழியங்களும் போயிட்டு சில ஊழியங்களை எல்லா இடங்களும் சில கொடுக்கல. சில ஏழைகளை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்கும் இங்கேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகவும் நம்ம சர்ச்சில் அறிவிப்பும் சிலர் கொடுத்தாங்க. எல்லோரும் என்ன சொல்ல,
இல்லாமல் கொடுத்தாங்கன்னு தான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஸோ நாம் கொடுத்த அந்த 500 ரூபாய், ஆமாம், சில சபைகளை கேட்டால் உங்கள் மாதம் இன்கம் எவ்வளோன்னு கேட்டேன், அது 1500 ரூபா தான் கிடைக்கும். ரொம்ப வருத்துச்சு. சோத்திரம். இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் சொன்னவர் 1000 ரூபா தான் வரும். சோத்திரம். அப்போது அவ்வளோ ஏழைகள். ஆனால் நம்ம காரில் போய் இறங்கிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்போது அவங்க பார்வை எப்படின்னா, சோத்திரம், ஏதோ இவர் நிறைய கொண்டு வந்து இங்கே தட்டுறாரு. ஆனால் நம்ம கொடுக்குறதெல்லாம் அங்கே அவங்க வாங்கின விதங்களும், ஸ்தோத்திரம், அவங்க அதை காட்டிலும் அதிகமாக நம்ம உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தையும் பார்க்கும்போது நான் விசுவாசிக்கிறேன், நம் நிமித்தம் கர்த்தரோட உள்ளம் களி கூறுகிறது. சிலர் இங்கே இருக்கிறது, சிலரும் இதற்கு காரணமாக இருந்தீங்க. தைரியமாக உங்களை ஆசீர்வதிக்கிற உங்கள் நிமித்தம் கர்த்தரோட உள்ளம் களி கூறுகிறது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சென்ட்ரல் பாஸ்டர் சர்ச்சுக்கு போயிருந்தோம். ரெடி ஆகிட்டு நான் உள்ளே யாருன உடனே எங்கூட இவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அவர் திருநெல்வேலியில் நான் ஊழியம் செய்யும்போது அவங்களும் திருநெல்வேலி இருந்தேன். இப்போ அவர் சென்ட்ரல் பாஸ்டர். அப்போ சொன்னாங்க, மனோஜ் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாராருனாலே எங்கள் பிள்ளைகளுக்கு பயங்கர கொண்டாட்டம். ஏன்னா அவர் கண்டிப்பாக கவர் நிறைய வாங்கிட்டு தான் என்ன செய்வார் வரும். 3 பிள்ளைங்க. சோத்திரம். நம்ம அப்போவுமே கொஞ்சம் டைட்டு தான். ஆனாலும் என்னெல்லாம் இது, அதாவது கொஞ்சம் ரூபாய்க்கு பெரிய பாக்கெட்டாக இருக்கும். சோத்திரம். அந்த குழல் அதெல்லாம். சோத்திரம். அப்போ பெருசாக அவங்களுக்கு என்ன செய்யும். மனோஜ் பாஸ் வர்றானாலே அந்த பாஸோட ஒய்ஃபு சொன்னாங்க, இவங்க 2 பேரும் உமக்கு புத்தி அப்போவுமே இருந்திருக்குல்ல அப்படின்னு. இந்த விழிப்பு ஜபம் அங்கே ஊழியர் கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது சோத்திரம் இப்படி பைக்கில் தான் போவேன். அப்போ கவரில் அந்த ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 3 பிள்ளைங்க. அதனால் அப்போ அங்கே சொன்னாங்க, இவங்க 2 பேர்கிட்ட, மனோஜ் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னாலும் எங்கள் பிள்ளைகளுக்கு இனம் புரியாத சந்தோஷம் அப்படின்னு. அதை கேட்டப்போ என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். உட்காந்துட்டு அப்போல்லாம் பேச்சுலர் தானே, ஊழியர் கூட்டம் எல்லாம் முடித்தாலும் உடனே வீட்டுக்கு ஒன்று வரதில்லை. இங்கே வந்து ரூமில் தான், அங்கே சும்மா தான் இருக்கேன். அங்கே உட்காந்து கதை அடிச்சுட்டு அப்படி பேசிட்டு அப்படி அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்போ அவங்க அப்போல்லாம் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லி பழைய நாட்களெல்லாம் சொல்லும்போது என் பக்கத்தில் இருந்தவங்க என்னை பார்த்து அவங்க அவங்கள அப்போவே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாம் அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறதுனால அல்ல, சோத்திரம், நம்முடைய இல்லாமலிருந்தும் நாம் ஏதோ ஒரு, அதான் ஏழைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம செய்யும்போது நிறைய பணம் இருக்கிறனால அல்ல சார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலரில் நிறைய பணம் இருக்கிறாங்க, நல்ல ஹார்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக கர்த்தருக்கு கொடுப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விதவை, ஏழை விதவை, ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நான் முடிச்சுட்டு வரும்போதும் சில பாஸ்டர்ஸ் கூட எல்லாம் செஞ்சது அவங்களுக்கு பயங்கர திரும்ப ஃபோன், போயிட்டீங்களா, வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, அது செஞ்சீங்களா, அவங்க உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம். இங்கே வந்து சேர்ந்த போது நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களா, நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அனுப்புவோம், அது செய்வோம். ஆமீன். ஸோ நம்மளும் ஏதோ ஆண்டவருக்காக செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இல்லாமையில் நாம் ஆண்டவர் கொடுக்கிறத கர்த்தர் கண்டிப்பாக பார்க்குறாரு. இந்த ஏழை விதவை என்னிலிருந்து கொடுத்தார்கள் என்பதை யாரும் பார்க்கல, ஆனால் கர்த்தர் பார்த்தாரு. அவரோட உள்ள சந்தோஷப்பட்டது. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், அந்த விதவையை கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார், அவருடைய சரித்திரத்தையே மாற்றியிருப்பார். திரும்பவும் சொல்கிறேன், நம் இல்லாய்மை நிறைய இருக்கிறதுனால கொடுக்கும்போது அல்ல, நம்முடைய இல்லாய்மை இருந்து நாம் கொடுக்கும்போது நம் நிமித்தம் கர்த்தர் களி கூறுகிறார், நம் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஒன்று கூட சொல்லி முடிச்சிடுறேன். லூக்கா வாசிங்க, 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 15:7. அதுபோல 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது, தேவன் சந்தோஷப்படும். இன்னொரு காரியம், என் நிமித்தம் ஒரு பாவி மனம் திரும்பும்போது கர்த்தர் என்னையில் என்ன செய்கிறாரு, சந்தோஷப்படுகிறார்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. என் நிமித்தம் பாவிகள் மனம் திரும்பும்போது கர்த்தர் என்னிடத்தில் சந்தோஷப்படுகிறார். ஆமென். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, இன்னும் சத்தமாக ஒரு ஆமென். இதுதான் பெரிய சந்தோஷம். இது நல்லா நம்ம செய்யணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், சந்தோஷம். ஆனால் என் நிமித்தம் இன்னொருவர் என்ன செய்யப்படணும்? ரட்சிக்கப்படணும். இயேசுவை அறியாத மக்களுக்கு, இல்லைன்னா ஆவிக்கிற சபைகளுக்கு செல்லாத மக்களுக்கு உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை சொல்லுங்க, அவங்க ரட்சிக்கப்படட்டும். உங்கள் நிமித்தம் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் நிமித்தம் பரலோகம் நிச்சயமாய் கழிவுறும். விசுவாசிக்கிறீங்களா? ஒத்துக்கொள்றீங்களா? ஆமென். மற்றவங்களை அல்ல, நம்ம இதுக்காக நம்ம ஜெபிக்கணும், இதுக்காக நம்ம கண்ணீர் வடிக்கணும், இதுக்காக நம்ம ஏங்கணும். ஏன் எழுப்புதல்? ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கூட்டம் ஆமென் நம் நிமித்தம் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எதையும் செய்வார். நாங்கள் ஒரு பாஸ்டரை பார்க்க போனோம். பாஸ்டர் துரைமணி என்கிற தேவ மனிதர் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அவருக்கு ஒரு அனுபவம் இருந்த ஒரு பெரிய தேவ மனிதர். அப்போ அவருக்கு துடிப்பு எல்லாமே ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள். சோதரி எல்லாம் ஏகப்பட்ட, நான் போன ஒரு 5-6 சபைகள் அவரே கட்டி கொடுத்துருக்கிறார். சோதரம் பெரிய அளவில் கட்டணும். அப்போது பணம் எங்கெண்டு வருதுன்னே தெரியல அப்படின்னாரு. ஆண்டவர் தருகிறாரு. அப்புறம் முடிஞ்சிட்டு வந்தபோது என் கூட இருக்கிற சொன்னேன், ஆண்டவர் இன்னைக்கு கோடிகளை அவர் கொடுக்க, கோடிகள் அவர் கொடுக்க ஒரே காரணம், இவர் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இவர் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படும் போது இவர் நிமித்தம் பரலோகம் என்ன செய்யுது? சந்தோஷப்படுது. இவர் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறதுனால இவருக்கு எத்தனை லட்சம் கேட்டாலும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். ஒரு இடம் போனால் அது மலைக்கு அந்த பக்கம், மலை தாண்டி அந்த பக்கம் இருக்குது. அந்த அச்சத்தில் ஆமாம் நாங்கள் வர்றோன்னு சொன்னால் அந்த பாஸ்டர் ஒரு 3-4 வாட்டி ஃபோன் பண்ணார், நீங்கள் எப்போ வரீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல இந்த பாஸ்டர் ஒரு ஆலயத்தை அழகாக நம்ம சர்ச்சு அளவு இருக்குது, நம்ம சர்ச்சை காட்டில் நீளமாக இருக்கும், அழகாக ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டார். அந்த பாஸ்டர் அங்கேருந்து ஊழியர் 60 பேர் பக்கத்தில் வர்றாங்க. அடுத்த ஒரு இது அங்கேயும் அவரே கட்டி கொடுத்துருக்கிறார். இன்னொரு ரோட் ஓரம் இருந்துச்சு, நாங்கள் திடீர்னு பார்த்தா ஃபுல் ஹாஸ்பிட்டல்ஸ் பேர் இருக்குது, அங்கே பார்த்தா அங்கேயும் அவரே கட்டி கொடுத்துருக்கிறார். ஓகனேக்கல்ல டூரிஸ்ட் ஏரியா பெரிய அளவில் ஒரு ஆலயம். அப்பா பணம் எங்கேன்னு வருதுன்னா தெரியல. அவர் கேட்குறாரு, மக்கள் அங்கே எங்கே கொடுக்குறாங்க. அவருடைய நோக்கம் சுவிசேஷம். காலையில் ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு சாப்பாடு பார்சல் பண்ணிட்டு போயிடுவார். போய் மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவது, இயேசுவை சொல்லுவது. இவர் நிமித்தம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், இது நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. லட்சங்களை கொண்டு கொடுக்குறாங்க ஆண்டவருக்கு. ஆமென். ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். 1600 பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. பையன் டாக்டரு. நான் அவர் சொல்லும்போது 24 மணி நேரம் எங்கள் ஹாஸ்பிட்டல் இயங்கி கொண்டே இருக்கு. அவர் சுவிசேஷம் ஓடுனனால அவருக்கு பிள்ளைகளை கர்த்தர் அனாதையை விடலை, கர்த்தர் டாக்டர் ஆக்கி வச்சு அந்த ஊர்லேயே ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லு. ஒரு ஹெட் வெயிட்டும் கிடையாது. நாங்கள் போனப்போ அவ்வளோ சிம்பிளாக பழகுனாங்க. சோதரம் அவங்க ஒய்ஃபும் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த காலேஜ் ஸ்கூல்லையே பார்க்குறாங்க. தர்மபுரியிலே கர்த்தர் அவங்கள ராஜாவாக வாழ வச்சிருக்கிறார். அவருக்கு ரூமு ஒரு ஒரு பழைய ஓட்டு கட்டடம், அதில் தான் இருக்கிறார். ஆனால் சர்ச்சை பார்த்தா அரண்மனையை மாதிரி இருக்குது, ஸ்கூலு அரண்மனை மாதிரி இருக்குது. அவருக்கு எனக்கு இது போதும், இதில் படுத்தாதான் சந்தோஷம் அப்படின்னாரு. அப்பா 1 hour அவர்கிட்ட உட்காந்து பேசணும். திரும்பி வரும்போது எங்களுக்கு அவ்வளோ பூஸ்டப் ஆயிடுச்சு. இன்னும் ஆண்டவருக்காக சாதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த வேடை நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். ஸ்ட்ராங்காக அவங்க இதில் இருக்கணும். என் நிமித்தம் அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அது நடந்துச்சுன்னா
உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரு, மகிழுகிறாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். எஸ்தர் அந்த தன் விண்ணப்பத்தை, தன் மன்றாட்டை கேட்பதுக்கு முன்னாடி எஸ்தர் என்ன செய்தால் ராஜாவுக்கு? சொல்லுங்க, என்ன செஞ்சா? நீங்கள் இருக்கேன், அவளும் சும்மா இருந்தான்னா. அவள் சொல்லுகிறாள், இன்றைக்கு நான் செய்கிற விருந்துக்கு ராஜா என்ன செய்யணும்? வரணும். அப்போ விருந்து, அவளை நோக்க ராஜாவை சந்தோஷப்படுத்தணும். அப்போ கேட்குறாரு, விருந்து சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணும்? இல்லை, நாளைக்கு நான் செய்கிற விருந்துக்கு வரணும். ராஜா சந்தோஷப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் தன் விண்ணப்பத்தை சொல்கிறா, என் ஜனத்துக்கு வருகிற அழிவை எப்படி என்னால் பார்க்கக்கூடும்? அதுக்கு காரணம் யார்? இவன்தான். ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. கடைசியில் அவனை தூக்கி தூக்கு மரத்தில் போடுறாங்க. அவள் மன்றாட்டை கேட்பதற்கு முன்பாக அவள் ராஜாவை விருந்து செய்து சந்தோஷப்படுத்தினாள். ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார், எப்படி கேட்டாலும் கர்த்தர் தருவார். ஆனால் நான் யாராக இருக்க வேண்டும் என்றால் என் அப்பாவே. இது நம்முடைய ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எதை செஞ்சாலும் என் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறேனா? என் வாழ்க்கை கர்த்தரை சந்தோஷப்படுத்துதா? என் ஜீவியம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துதா? இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதுங்க. நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கர்த்தர் தருவார். ஏன்னா நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறேன். நம்மை சந்தோஷப்படுத்துறவர்களுக்காக அவர் எதையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஒத்துக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. தடிக்காரங்குட சபை தேவனை சந்தோஷப்படுத்துகிற சபையாக இருக்கட்டும். ஊழியம் செய்யுங்க. எந்த ஊழியம் செஞ்சாலும் உங்கள் நோக்கம் எதுவாக இருக்கணும்னா, இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையம், சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. நேரம் ஆயிட்டு, நான் ஒரு 3 நிமிஷத்தில் முடிக்கிறேன். கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும்ப்பா. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுறாரா? உங்கள் வாழ்க்கை கர்த்தரை சந்தோஷப்படுத்துதா? உங்களை நினைச்சா ஆண்டவருக்கு சந்தோஷம் வருமா? நினைத்து பாருங்க. ஹல்லேலூயா. உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார் சபையே. இல்லை நான் என் லைஃப் அவரை துக்கப்படுத்துதா, காயப்படுத்துதா, வேதனைப்படுத்துதானோ? என் ராஜா உங்கள் கலிகூறுவாராக. அவர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவாராக. இந்த தடிக்காரகுண சபை கர்த்தரை இன்னும் நிறைய உண்டு. பட் நான் இந்த 4 தான் சொன்னேன். இந்த தடிக்காரகுண சபை கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற சபையாக இருக்கட்டும். நீ அவர் பாதத்தில் உட்காருவது அவர் சந்தோஷம் சபையே. ஹல்லேலூயா. நீ நன்றி உள்ளவனாய் இருப்பது அவருக்கு சந்தோஷம் சபையே. இல்லாமல் இருந்து நீ கொடுப்பது அவருக்கு சந்தோஷம் சபையே. நீ ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்வது அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மளை சந்தோஷப்படுத்தணும். சொல்லுங்க, 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 சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நான் பாட்டு பாடினா இப்போ நீங்கள் நல்லா பாடுவீங்க. ஆனால் ஒரு 2 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். சொல்லுங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும்ப்பா. நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும்.
நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும், நான் உங்களை சந்தோஷப்படுத்தணும். அப்பா, இந்த ஊழியம் செய்கிற நான் உம்மை சந்தோஷப்படுத்தணும். நீ கர்த்தர் இந்த ஜனங்கள், இந்த எங்கள் சபையில் இருக்க அத்தனை ஜனங்கள் உண்மை சந்தோஷப்படுத்தணும். அப்பா, அவர் உங்களை நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீ எதை கேட்டாலும் கர்த்தர் தருவார். ஆமே, ராஜா அதை தான் கேட்குற ரகாஸ்வேர், நீ எதை கேட்டாலும் உனக்கு தருவேன், ராஜ்யத்தின் பாதியை கேட்டால் நான் உனக்கு தர்றேன். சந்தோஷப்படுத்துகிறோமா? என் வாழ்க்கை கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதோ? ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. நல்ல பிதாவே, நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்தணும். எங்கள் சபை உம்மை சந்தோஷப்படுத்துகிற சபையாக இருக்கட்டும். எங்கள் கர்த்தர் எங்கள் மேலில் கம்பீரமாய் களி கூறுவாராக, எங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழுவாராக. நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்தட்டும். நீர் எங்களை நிச்சயமாய் சந்தோஷப்படுத்துவீர். நல்ல சாட்சிகளை கேட்க செய்யும். மாலையிலே நடக்கிற அந்த கன்வென்ஷனை கத்த பயன்படுத்தும். ஆமே, வருகிற வெள்ளி சனி ஞாயிறு ஜபங்களை கத்தர் ஆசீர்வதியும். ஆகஸ்ட் மாதம் ஜபத்தை ஆசீர்வதியும். சபை மக்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். மனதார எங்கள் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.